Praise the Lord. How are you? எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நம்ம ஆடுகளை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். For some reason ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் இன்னும் அந்த ஆடுகளை குறித்தும் மேய்ப்பனை குறித்தும் தியானிக்கும்படியாக ஒரு பாரத்தை போட்டிருக்கார். அவங்கள பற்றி படிக்கும்போது ஆராய்ச்சி செய்யும் போது உண்மையாகவே அதில் ரொம்ப அதிகமான ஒரு ஆழமான கருத்துகள் உண்டு. அதை நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம விசுவாசித்து நம்ம உரிமை பாராட்டும் போது உண்மையாகவே இட் வில் பி வெரி 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 இட் வில் பி அ கிரேட் பிளெஸிங் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருகிற இன்னும் கொஞ்சம் நாட்களில் எசேக்கியேல் 34 அதிகாரத்திலேருந்து அநேக வசங்களை ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தியானித்துட்டு அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம உரிமை பாராட்டி கொள்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? முதலாவது 10ஆம் வசனத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் என்ன என்றால் கர்த்தரே வந்து சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகளை I am going to go and rescue them. அதாவது அவங்கள நான் மீட்டெடுக்க போகிறேன். எங்கேருந்துன்னா ஃப்ரம் அவங்கள ஒரு இரையாக வைத்திருக்கிறாங்க. யூ வில் நோ லாங்கர் பி எ ப்ரே அப்படின்ட்டு NLT டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு 10ஆம் வசனத்தில். ஸோ இது வரைக்கும் நம்ம உலகத்தில் பார்க்கும்போது ஈவன் டூரிங் த பைபிள் டைம்ஸ் கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, ஈவன் அதர்ஸ் ஒரு மற்றவர்கள் அவங்கள ஒரு இரையாக வைத்திருக்கலாம், ஒரு அடிமையாக வைத்திருக்கலாம், அவங்கள ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனஃப் இஸ் இனஃப். மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ச் அவுட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட்ச் அவுட், ஐ எம் கம்மிங் ஃபார் மை பீப்புள். என்னுடைய ஜனத்துக்காக நான் வருகிறேன் என்று பிதாவே சொல்லுகிறார். காட் ஹிம்செல்ஃப் இஸ் டெல்லிங். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் கூட மேபி உங்கள் ஆஃபீஸில் சம்டைம்ஸ் அந்த லாபானை போல பார்வோனை போல உங்களை ஒரு அடிமைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்காம லாட் ஆஃப் திங்ஸ் அவங்க பீப்புள் கேன் டூ பிகாஸ் தேர் ஆல் ஹியூமன்ஸ். அதே போல் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கூட நீங்கள் ஒரு அடிமைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கலாம். உங்கள் ஃபேமிலி லைஃப்லேயோ இல்லைனா பிசாசானுடைய கட்டுகள் கூட அதுலேருந்து விடுதலை பெற முடியலையே. ஐ எம் ஸோ ஸ்டக் இன் திஸ் ப்ராப்ளம். ஐ டோன்ட் நோ ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட். ஹூ வில் ரெஸ்கியூ மீ? என்னை யார் மீட்டெடுப்பா? என்னை யார் விடுதலை ஆக்குவா அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஐ வில் ரெஸ்கியூ மை ஷீப். என்னுடைய ஆடுகளை, இஃப் யூ ஆர் அ ஷீப், you belong to God, then he will rescue. Hallelujah. ஒரு சம்பவம் நடந்தது பெரு என்ற தேசத்தில். கிட்டத்தட்ட 20 years ஒரு வார்லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எல்லாரையும் அந்த இடத்துல இருக்கிற அந்த சிட்டியில் இருக்கிற எல்லாரையும் அவங்க ஆளுகைக்குள்ளே வைத்து அவங்க சொல்கிறத தான் எல்லாரும் செய்யணும். மீறி செய்த உடனே பெரிய பனிஷ்மெண்ட் அண்ட் டேஞ்சருக்குள்ளே அவங்கள கொண்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 20 years பீப்புள் வர் சஃபரிங். அப்போது வந்து கர்த்தருடைய பிள்ளையான ஒருத்தர் ஊழியோ அப்படின்றவர் அங்கே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது ரொம்பவே எதிர்ப்பு. நார்மல் பீப்புளுக்கே அவங்க எதிர்த்துட்டு இருந்தாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிறவருக்கு ரொம்பவே எதிர்ப்பு. அவங்க நீ நிறுத்து, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, நீ இந்த மாதிரி ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்னிங் கொடுத்து அவர் கேட்கல. ஃபைனலி அவங்க சொல்லிட்டாங்க, பவுலை போல அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் நம்ம படிக்கிறது போல உடனே நாங்கள் சிட்டி ஸ்கொயரில் கொண்டு வந்து நாங்கள் ஒன் சேரில் பாம் கட்டி நாங்கள் we are going to explode பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் he saying no, Paul and Silas மாதிரி I'm going to sing praises to God. ஏன்னா என் தேவன் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசத்தோடு இருந்தார். அப்போ உண்மையாகவே அவரை ஒரு சேரில் கட்டி அந்த சிட்டி ஸ்கொயரில் கொண்டு வந்து நடுவில் வைத்துட்டாங்க. சுற்றி அந்த சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க ஆச்சரியத்தோட, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 4 நாற்காலியிலும் பாம் வச்சு கட்டிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. இவராக பாட்டு பாடிட்டு இருக்காரு, பவுல் அண்ட் சீலா மாதிரியே. அப்போ இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உடனே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டைனமைட்டை அவங்க பற்ற வச்சுட்டாங்க. பற்ற வச்ச உடனே பயங்கர சத்தத்தோடு வெடிச்சுது. சுற்றி இருக்கிறவங்களாம் ஓகே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட கூர்ந்து பார்க்கும்போது பாம் வெடிச்சது. ஆனால் அந்த சேரில் ஊழியோ அழகாக அவர் உட்காந்து பாடிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை பார்த்தோன்னே அந்த வார்லார்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆச்சரியப்பட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு அற்புதம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுடைய ஆதிக்கம் 20 years அவங்கள அடிமைப்படுத்தி வைத்து அந்த மக்களை அப்படியே குறைஞ்சி ஒரு விடுதலையோடு people are serving God and having a wonderful life there. So sometimes many years ஒரு அடிமையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். But I want to tell you, maybe உங்களுடைய own self இதில் கூட நீங்கள் அடிமையாக இருக்கலாம். But God is there to deliver. ஏன்னா இன்றைக்குள்ள வசனம், they will no longer be a prey to the evil one because I will rescue my people. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வசனத்துக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் எழுந்தருளி அவங்களை விடுவிக்க நீங்கள் எழுந்துறதுக்காக நன்றி ராஜா. யார் என்ன காரியத்தில் அவங்கள கர்த்தர் ஒரு அடிமையாக அவங்கள கட்டு
கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறாங்களோ அவங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. அவங்க செய்கிறதுல ஜெயம், அவங்க என்ன காரியம் செய்தாலும் அதில் வெற்றி கர்த்தாவே, அதில் நம்பிக்கை, அதில் சந்தோஷம், சமாதானம் காணப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தாவே உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. ஏனென்றால் நீர் எங்கள் மேய்ப்பன், நாங்கள் உங்கள் ஆடுகள். எங்களை நீங்கள் பராமரித்து போஷித்து பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி. இந்த வசனத்தை நாங்கள் உரிமை பாராட்டிக் கொள்கிறோம். நீரே வாட்ச் அவுட், ஐ எம் ரைசிங் அப் ஃபார் மை பீப்புள் சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, என் ஆடுகளுக்காக நான் எழும்பியிருக்கேன் என்று சொன்ன வசனத்தை நாங்கள் உரிமை பாராட்டிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீங்க எழுந்ததுக்காக நன்றி. சமாதானத்தோட வைத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray. Amen. God has risen for you. Watch out, because you're going to have a wonderful time. Be blessed. Have a wonderful day. God bless you.